பகுதி. கற்கண்டு அப்படிங்கிறது நமக்கு இலக்கண பகுதியும் தெரியும் இல்லையா? ஏன்னா நம்ம இயல் 4 பார்த்துட்டு இருக்கோம். இலக்கணம் அப்படிங்கிறதும் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு மொழியை வந்து பிழை இல்லாமல் பேசுவதும் எழுதுவதற்கும் துணை புரிவது இலக்கணம். அதில் நம்ம எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம் இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இலக்கணத்திலேயே பொதுவான இலக்கணமாக கருதக்கூடியது என்ன அப்படிங்கிறத வந்து நமக்கு இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதிணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருதிணை அப்படின்னா என்ன? இரண்டு திணை. இரண்டு திணை அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? இப்போ பொது அப்படிங்கிற டாபிக்ல இருதிணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருதிணை அப்படிங்கும்போது திணை அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம். திணை என்றால் ஒழுக்கம். ஸோ அப்போ அந்த இரண்டு திணைகள் அப்படிங்கும்போது ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியது என்னென்ன திணைகள்? ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம அகப்பொருள் புறப்பொருள் அதில் பார்க்கும் பொழுது அகத்திணை புறத்திணை அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம். அதாவது ஒரு 7வது சாப்டர்லையோ 6வது சாப்டர்லையோ அகப்பொருள் புறப்பொருள் இருக்கு, 7, 8 இருக்கு. ஸோ அப்போ நம்ம 6, 7 இருக்கு, நம்ம அதை அப்போ பார்த்துக்கலாம். இப்போ இரு திணை அப்படிங்கும் பொழுது என்னென்ன திணைகள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்திணை, ஆக்ரிணை. உயர்திணை, ஆக்ரிணை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உயர்திணை அக்ரிணை அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து உயர்திணை அக்ரிணை அப்படிங்கும் பொழுது உயர்ந்த ஒழுக்கமுடைய மக்கள், அதாவது 6 அறிவுடைய மக்கள், அவங்கள தான் வந்து என்ன சொல்றாங்க? உயர்திணை அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 6 அறிவுடைய மக்களை உயர்திணை அப்படின்னும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் அக்ரிணை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏன் வந்து அக்ரிணை அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிணை அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? அல் பிளஸ் திணை, அதாவது உயிர் உள்ள உயிரற்ற பொருட்களை உயிர் அல்லாத அப்படிங்கிற பொருளை வரதுனால தான் அதை அல் பிளஸ் திணை அப்படிங்கும் பொழுது உணரும் பொழுது நமக்கு என்ன ஆகுது? அக்ரிணை அப்படிங்கிற வார்த்தை நமக்கு கிடைக்கின்றது. அப்போ உயர்திணை அப்படின்னா உயிருள்ள பொருட்கள், அக்ரிணை அப்படின்னா உயிரற்ற பொருட்கள், உயிர் உள்ள மற்றும் உயிரற்ற. இப்ப நம்ம அடுத்ததை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏன் உயிருள்ள உயிரற்ற ரெண்டுமே வந்து அக்ரிணைக்குள்ள வருது, ஏன் உயர்திணையில உயிருள்ள பொருட்கள் அப்படின்னு நம்ம தனியா சொல்றோம் அப்படிங்கிறத நம்ம இப்ப அடுத்த பிரிவுல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா 6 அறிவுடைய மக்களை உயர்திணை அப்படின்னும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் அக்ரிணை அப்படின்னும் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாச்சு. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பால். பால் அப்படின்னா என்னது? பால் என்பது திணையின் முற்பிரிவு. இது நல்லா கவனிக்கணும். திணையின் முற்பிரிவு டேஷ் எனப்படும் அப்படின்னு பழமொழிகளை கேட்கலாம். ஸோ பால் அப்படிங்கிறது, பால் அப்படின்னா என்ன அர்த்தம்? பகுப்பு, அதாவது பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க பால் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து 5 வகைப்படும். என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பால் வந்து 5 வகைப்படும். பால் வந்து 5 வகைப்படும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பால் வந்து 5 வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இது நம்ம நீங்க சின்ன வகுப்புலயே நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த பால் 5 வகைப்படும் அப்படிங்கிறது ஆண் பால் அப்படின்னா ஆணை குறிப்பது, பெண் பால் அப்படின்னா பெண்ணை குறிப்பது, பலர்பால் அப்படிங்கிறது பலரை குறிப்பது. அப்ப இந்த ஆண், பெண், பலர் இந்த 3 வந்து எதுக்குள்ள வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்திணைக்குள்ள அடங்கும். ஏன்னா இது 3மே உயிர் உள்ள பொருட்கள். புரியுதா? அதே வந்து ஒன்றன் பலவின் இது 2ம் பாத்தீங்கன்னா எதுக்குள்ள வரும் அப்படின்னா அக்ரிணைக்குள்ள வரும். ஒன்றன் பால் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா பசு, மரம் அப்படின்னு சொல்லலாம். பசுங்கிறது உயிர் உள்ள பொருள், மரம்ங்கிறது உயிரற்ற பொருள். இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஏன் உயிர் உள்ள உயிரற்ற ரெண்டுமே நம்ம வந்து அக்ரிணையில கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 6 அறிவுடைய மக்களை மட்டும்தான் இந்த உயர்திணைக்குள்ள கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம மக்கள், தேவர், நரகர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. நம்ம புக்ல பாத்தீங்கன்னா மக்கள், தேவர், நரகர். மக்கள் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மக்கள் மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம், தேவர், நரகர் நமக்கு தெரியாது. அதனால 6 அறிவுடைய மக்களை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க.
6 அறிவுடைய மக்களை தான் நம்ம என்ன சொல்றோம் உயர்திணை அதுக்குள்ள கொண்டு வரோம். மற்ற 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு உயிரினங்கள் உயிருள்ள பொருட்கள், ஓரறிவு ஈரறிவு உயிரற்ற பொருட்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை அக்ரிணைக்குள்ள கொண்டு வரும். இப்ப அதுல பாத்தீங்கன்னா உயர்திணை ஆண்பால் பெண்பால் பலர்பால் இது 3 பிரிவுகளை கொண்டது. அக்ரிணை ஒன்றன்பால் பலவின்பால் என 2 பிரிவுகளை கொண்டது. இப்போ உங்களுக்கு பலவு தெரியல உயர்திணை டேஷ் பிரிவுகளை கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 பிரிவுகளை உடையது. என்னென்ன? ஆண்பால் பெண்பால் பலர்பால். அதே அக்ரிணை டேஷ் பிரிவுகளை உடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 பிரிவுகளை உடையது, ஒன்றன்பால் பலவின்பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சோ இப்போ இந்த உயர்திணைக்குரிய பால் வகுப்புக்கு தான் நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. வீரன், அண்ணன், மருதன். ஆணை குறிப்பது ஆண்பால், பெண்ணை குறிப்பது பெண்பால், பலரை குறிப்பது ஆண் பெண்குள்ளே நம்ம பலரை சொல்றோம் இல்லையா? எக்ஸாம்பிள் பாருங்க. மக்கள், பெண்கள், ஆடவர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கூட்டத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆண் கூட்டத்தை குறிக்கிறோம்னா ஆடவர்கள். அதே ஒரு பெண்கள் கூட்டத்தை சொல்றோம்னா பெண்டீர் அப்படின்னு சொல்றோம், பெண்கள் சொல்றோம். அதே ஒரு மக்கள் அப்படிங்கும் போது ஆண் பெண் இருபாலரும் கலந்திருக்கக்கூடிய பகுதி, அதுதான் மக்கள். சோ அப்ப அது என்ன சொல்றாங்க? பலர்பால் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது உயர்திணைக்குரிய பால் வகுப்புகள். அக்ரிணைக்குரிய பால் வகுப்புகள் என்னென்ன? அக்ரிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன்பால். அது என்னென்ன? யானை, புறா, மலை. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா 4 அறிவு 5 அறிவு உயிர். இது பாத்தீங்கன்னா ஓரறிவு உயிர். அதே மாதிரி அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது. இப்ப இதே எடுத்துக்கலாம், யானைகள், புறாக்கள், மலைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது நிறைய இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்? பலவின் பால் சொல்றோம். அப்ப இதுல உயிருள்ள உயிரற்ற பொருட்களை பத்தி நம்ம பேசுறதுனால இது அக்ரிணைக்குரிய பால் வகுப்புகள். என்னென்ன? ஒன்றன்பால் பலவின் பால். இப்ப நம்ம இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 திணைகள் மூவிடங்கள். இது ரெண்டும் நம்ம பார்த்தோம் இல்லையா? 2 திணை மூவிடம். சோ அந்த 2 திணை அப்படிங்கிறதுல 2 திணையும் 5 பால்களும் நம்ம பார்த்தோம். 2 திணைகள் 5 பால்கள் நம்ம பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப 5 பால்கள் அப்படின்னு பார்த்தோம். இதுல 2 திணை என்னென்ன அப்படிங்கறத மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். 2 திணை அப்படின்னாலே உயர்திணை, அக்ரிணை. உயர்திணை, அக்ரிணை. இதே ஐம்பால் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுல யார் யார் வராங்க? உயர்திணைக்குள்ள யார் யார் வராங்க? என்னென்ன பால் வருது? ஆண்பால், பெண்பால், பலர்பால். அதே அக்ரிணைக்குள்ள என்னென்ன பால்கள் வருது? ஒன்றன்பால், பலவின்பால். புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ இப்போ இதுதான் இருதிணை ஐம்பால் அப்படிங்கிறதுக்குரிய பகுப்பு. இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது மூவிடம். மூவிடம் அப்படிங்கும் பொழுது என்ன அர்த்தம்? 3 இடங்கள். என்னென்ன 3 இடங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. இதுல என்ன? தன்னை குறிப்பது தன்னிலை, அதாவது தன்னை பற்றி குறிப்பது தன்மை அப்படின்னு சொல்லணும். அதாவது நான், என்னை பத்தி நான் பேசுறேன்னா நான் அப்படிங்கிறது தன்மை. அதே அது பன்மையில வரும்போது நாம் அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்தேன் அப்படின்னு சொன்னா அது தன்மை. நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னா அது தன்மையினுடைய பன்மை பொருள்ல வரக்கூடியது. நான் வந்தேன் அப்படிங்கிறது தன்மையினுடைய ஒருமை பொருள்ல வரக்கூடியது. இப்ப இந்த 3 இடங்கள்ல நமக்கு இன்னும் என்ன கிடைக்குது அப்படின்னா ஒருமை பன்மை. இதையும் நம்ம பார்க்க முடியும். தன்மையையும் பார்க்கலாம், உங்களுக்கு முன்னிலையையும் பார்க்கலாம், படர்க்கையையும் பார்க்கலாம். இப்போ முன்னிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ, அதாவது நான் எதுல இருக்கவங்க பத்தி பேசுறது. நான் அப்படிங்கிறது தன்மை, நீ அப்படிங்கிறது முன்னிலை. இந்த நீ அப்படிங்கிறது என்னது? முன்னிலை ஒருமை. நீ, நீவேர், நீயேர், இதெல்லாம் என்னது? முன்னிலை பொருட்கள். அதே நீங்கள் அப்படிங்கிறது என்ன வரும்? முன்னிலை பன்மை. சோ முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை. நீ வந்தாய், நீ நீவில் சென்றீர், நீர் வந்தீர். அதே நீங்கள் சென்றீர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சென்றீர்கள். அப்போ முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை. இதே படர்க்கை அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம 2 பேருமே கிடையாது, நானும் கிடையாது, நீயும் கிடையாது, மூன்றாவதா இருக்கக்கூடியவங்க.
யார வெளியே அயலார். அப்ப அயலார் சொல்லும் பொழுது அவன், அவள், அவர், அது, அவை. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அவன், அவள், அது இது மூணுமே வந்து படர்க்கை ஒருமை. அவன் வந்தான், அவள் வந்தாள், அது வந்தது அப்படிங்கிறது வந்து மூணுமே வந்து என்னது படர்க்கை ஒருமை. அதே வந்து படர்க்கையில பன்மை எது? அவர்கள் வந்தார்கள், அவைகள் சென்றன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதுதான் வந்து என்னது படர்க்கை பன்மை. சரி, இப்ப நம்ம இந்த புத்தகத்துல எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப பாருங்க, மூவிடம் அப்படிங்கிறது வந்து மூவிடம் அப்படிங்கிறது தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு 3 வகையா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்ததுதான் தன்மை பெயர்கள். நம்ம பெயர் மட்டும் பார்த்தோம், தன்மையில வந்து ஒருமை பன்மை பார்த்தோம். ஆனா இங்க வந்து கொடுத்தாங்க பெயர்கள் வினைகள். தன்மையில பெயர் எப்படி வரும், வினை எப்படி வரும்? நான் வந்தேன் அதான் தன்மை ஒருமை. யான், நாம், யாம் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டும் ஒருமையில வரும், இது வந்து பன்மையில வரும். அப்ப அதே மாதிரி நீர், நீர், நீர் ஒருமை, இது வந்து பன்மை. அதே அவன், அவள், அவர், அவன், அவள், அது இது மூணும் வந்து உங்களுக்கு என்னது ஒருமையில வரும். அவர், அவை வந்து பன்மையில வரும். அதே படர்க்கை வினைகள் அப்படிங்கும் போது நமக்கு ஏத்த மாதிரி சொல்லணும். இப்ப அவன் வந்தாள் அப்படின்னா அது தப்பு இல்லையா? அவன், அவர் வந்தான் அப்படின்னா அது தப்பு. சோ நம்ம பேசும் பொழுது பிழை இல்லாமல் பேசுவதை நம்ம இலக்கணத்தை கத்துக்கிறோம் இல்லையா? சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த இலக்கணம் வந்து சரியானதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கும். சரி, இப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தன்மை முன்னிலை தெரிஞ்சாதான் நமக்கு அந்த இடத்துல நம்ம எந்த வார்த்தையை நம்மளால போட்டு பேச முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப இந்த டாபிக் இதோட முடிஞ்சது. இதுல ஏன் நம்ம இதை பார்க்கிறோம் பொதுவான டாபிக் அப்படின்னா, இருதிணை, ஐம்பால், மூவிடம் இந்த மூணுமே உனக்கு தெளிவா தெரிஞ்சாதான் நம்மளால பேச முடியும். அப்ப நம்ம பேசுறது சரியானதா தவறானதா அப்படிங்கறத பத்தி பார்க்க போறதுதான் அடுத்த டாபிக். அடுத்த என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, வழு வழாநிலை வழு அமைதி. வழு வழாநிலை வழு அமைதி. சோ வழு வழாநிலை வழு அமைதி அப்படிங்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா, வழு அப்படின்னா என்ன சொல்லலாம்? குற்றம் அப்படின்னு சொல்லலாமா? வழு அப்படின்னா என்னது? தவறு. அதாவது நம்ம இன்று கூட போட்டு வச்சுக்கலாம் வழு அப்படிங்கிறது. வழாநிலை அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம்? வழாநிலை அப்படின்னா கரெக்ட். உங்களுக்கு இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில வரக்கூடியது என்னது? வழு அமைதி. இப்ப வழு அப்படின்னாலே தப்பா பேசுறோம், தவறாக பேசுவது அப்படின்னா அது வழு. வழாநிலை அப்படின்னா வந்து தவறு இல்லாமல், இலக்கணத்தை பிழை இல்லாமல் பேசுவது, அதுதான் வந்து வழாநிலை. அதே வழு அமைதி நீங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்களே, ஏன் கொடுத்துருக்காங்க, எதனாலன்னு கேட்டீங்கன்னா, சில இடங்கள்ல நம்ம பேசுவது தவறாக இருந்தாலும் அதை வந்து அந்த இடத்துல அந்த இலக்கணத்துக்கு அது பரவாயில்ல, பொருந்துவது, பொருந்துகின்றது அப்படிங்கிற மாதிரி புலவர்கள் ஏற்றுக்கொண்டதனால, தவறாக இருந்தாலும் அது சரியானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதனால அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? வழு அமைதி அப்படின்னு சொல்றாங்க. வழு அமைதி. வழு என்றால் குற்றம், வழாநிலை என்றால் சரியானது, வழு அமைதி என்றால் என்னது? தவறாக இருந்த பொழுதும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும். பிழையின்றி அதான் ரொம்ப முக்கியம். பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை அப்படின்னு சொல்றாங்க. அதே இலக்கண முறையின்றி, இங்கே இலக்கண முறையுடன். நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் வழாநிலை அதுதான் கரெக்ட், ரெண்டாவது வழு அதான் தப்பு, அடுத்தது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்? வழு அமைதி அப்படிங்கறத தான் நம்ம என்ன பண்றோம்? உங்களுக்கு தவறாக இருந்தாலும் இலக்கண முறைப்படி பிழை உடையது, இலக்கண முறைப்படி பிழை உடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதோ ஒரு காரணம் கருதி அந்த பிழை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கிட்டோம். அதனால அதுக்கு பேர் என்னது? வழு அமைதி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு அந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தான் நம்மளால தெளிவா வந்து சொல்ல முடியும். புரியுதா? எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தான் நம்மளால தெளிவா பார்க்க முடியும். சரி, இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா வழு, வழுனா என்ன சொன்ன? குற்றம் அப்படின்னு சொல்லியாச்சு. வழுனா என்னது? குற்றம், தப்பு அப்படின்னு அர்த்தம். வழுனா என்னது? தவறு. வழாநிலைனா என்னது? சரி. புரியுதா? இதை முதல்ல கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இருதிணை ஐம்பால் மூவிடம். இது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து எப்படி வந்து இலக்கணத்தை பிழை இல்லாம பேச முடியும் அப்படிங்கறத நம்ம கத்துக்கிறோம். இப்போ அது ரிலேட்டடா நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா வழு, வழாநிலை, வழுவமைதி அப்படிங்கிற பகுதி வந்திருக்கு. இப்போ வழு அப்படின்னா என்ன, வழாநிலை அப்படின்னா என்ன, வழுவமைதி அப்படின்னா என்ன? ஸோ வழு அப்படின்னாலே நம்ம என்ன சொல்றோம், குற்றம் அப்படின்னு சொல்றோம். வழு அப்படின்னாலே என்னது, குற்றம். வழு என்றாலே என்னது, தவறு அப்படின்னு அர்த்தம். வழு அப்படின்னாலே தவறு. வழாநிலை அப்படின்னா என்ன அர்த்தம், சரி அப்படின்னு அர்த்தம். வழாநிலைனா என்னது, சரி. அப்போ வழு அமைதி அப்படின்னா என்ன? அப்போ நம்ம பேசுறது வந்து தவறாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் கருதி புலவர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டதனால அதுக்கு பேர் என்னது, வழு அமைதி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு முதல்ல வழு வழாநிலை அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு தெரிஞ்சாதான் வழு அமைதியை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரி, அப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா வழாநிலை. இப்ப வழு அப்படிங்கிறதுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு இலக்கண முறையுடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவது எழுதுவது பேருது வழாநிலை. அடுத்தது இலக்கண முறையின்றி பேசுவது, இலக்கண முறையுடன், இலக்கண முறையின்றி, இது நல்லா தரவு பண்ணிக்கணும். முறையின்றி முறையுடன், முறையுடன் பேசுவது என்னது, வழாநிலை. தப்பு இல்லை, அதாவது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். அதே முறையின்றி பேசுவது என்னது, தப்பு அப்படிங்கிறது அர்த்தம். முறையின்றி பேசுவது என்னது, தப்பு அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. இப்போ இருதிணையும் ஐம்பாலும் மூவிடமும் இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 திணை, 5 பால், மூவி இடம், காலம், வினா, விடை, இந்த மாதிரி பல வகை மரபுகள் ஆகிய 7, மொத்தம் எத்தனை தொடர் இருக்கு, 7 தொடரும் வந்து என்னது, இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவையும் வழு எனப்படும். அந்த மாதிரி இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வழாநிலை எனப்படும். இப்போ நமக்கு இங்க எத்தனை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருதிணை, ஃபர்ஸ்ட் இருதிணை, அதுக்கப்புறமா வந்து ஐம்பால், அதுக்கப்புறமா வந்து மூவிடம், அதுக்கப்புறமா வந்து காலம். இது நம்ம 3 தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, காலம் நம்ம பார்க்கல. அதனால காலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதெல்லாம் நீங்க சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறதுனால அப்படி கொடுத்துருக்காங்க. காலம் அப்படிங்கிறது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வினா, விடை, வினாவும் விடையும். இந்த மாதிரி 7 தொடர்கள் வந்து இலக்கண பிழைகளோடு வந்தால் அது வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்க, வழுன்னு சொல்றாங்க. அதே இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வந்து வழாநிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம வழு அப்படின்னா என்ன, வழாநிலை அப்படின்னா என்ன? இப்ப வழு அப்படிங்கும் போது செழியன் வந்தது அப்படின்னு சொன்னா அது தப்பு. ஏன்னா செழியன்கிறது ஆண்பால், வந்ததுங்கிறது என்னது, ஒன்றன் பால். அப்போ ஆண்பாலும் ஒன்றன் பாலும் சேராது. ஆண்பால் வந்தா ஆண்பால் வினைதான் நமக்கு வரணும். அப்ப செழியன் வந்தான், இதான் வந்து கரெக்டான. இப்போ உனக்கு வந்து எக்ஸாம்ல எப்படி क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னா, செழியன் வந்தது என்பது டேஷ் வழு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உனக்கு क्वेश्चन எப்படி அப்படின்னா, செழியன் வந்தது என்பது டேஷ் வழு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன எழுதுற ஆன்சர், திணை வழு அப்படின்னு சொல்லி. ஏன்னா உயர்திணை அக்னிணை ரெண்டுத்தையும் கலந்து கொடுத்துருக்காங்க. அப்போ உயர்திணையில வந்தா அக்னிணையில வரக்கூடாது. அதே மாதிரி பால், பால் பாத்தீங்கன்னா கண்ணகி உண்டான், கண்ணகிங்கிறது ஒரு பெண் பால், உண்டான்ங்கிற வினை வந்து ஆண் வினையை குறிக்கும். அப்போ கண்ணகி உண்டாள் அப்படிங்கிறது வரணும். அடுத்தது இடம், நீ வந்தேன், நான் அப்படின்னா தான் வந்தேன் அப்படின்னு பொருள் புரியும். தன்மை பெயர், தன்மை வினை பார்த்தோம் இல்லையா, அப்படி பார்க்கும்போது நான் வர இடத்துல தான் வந்தேன் அப்படின்னு வந்தது. அப்ப நீ வந்தேன் அப்படின்னா என்னது, என்ன வழு அப்படின்னு கேட்டீங்கன்னா இடவழு. இதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும், என்ன வழுல வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப நீ வந்தாய் அப்படிங்கிறது வரும். அதே காலம், நேற்று அப்படின்னா என்னது, இறந்த காலம். வருவான் அப்படின்னா என்ன அர்த்தம், எதிர்காலம். அப்ப இறந்த காலமும் வந்தா இறந்த காலத்துல தான் வினை வரணும். எப்படி எதிர்காலத்துல வரும், அப்ப நேற்று வருவான் அப்படிங்கும்
அப்படிங்கும் பொழுது அது என்னது தவறு. நேற்று வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வினா. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நமக்கு அடிக்கடி பலவல் தெரியல கேட்பாங்க. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டார். ரெண்டு விரலை காட்டினாதான் நமக்கு அதுல எது சிறியது எது பெரியதுன்னு சொல்ல முடியும். ஒரு விரலை காட்டினா நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்போ அது தவறு இல்லையா? அப்போ அது வினா. கேட்கிற வினாவே என்னது தவறாக இருக்கின்றது. அதனால ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் டேஷ் வழு அப்படின்னு கேட்டாங்கன்னா வினா வழு அப்படிங்கிறத சொல்லணும். அதே மாதிரி அடுத்தது விடை. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்னு விடை அளிக்கிறது. அப்ப அது தவறான ஒரு விடை. அதனால கண்ணன் எங்க இருக்கிறான்னா என்ன சொல்லணும்? வீட்டுல இருக்கிறாரு, கடைக்கு போயிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பதில சொல்லணுமே தவிர ஒரு விடையை ஒருத்தர் வினா கேட்கிறாங்கன்னா விடை இப்படி இருக்கணும். சம்பந்தமே இல்லாம கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்குரிய விடை அது கிடையாது. அப்ப இது என்ன வழுக்குள்ள வருது? விடை வழு அப்படின்னு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. தவறு. தென்னந்தோப்பு அப்படின்னு தான் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? சோ அப்போ வழு வழாநிலை அப்படின்னா என்ன? வழு என்றால் தவறு, வழாநிலை என்றால் சரியானது. நீ சரியானதை நல்லா படிச்சு வச்சுக்கோ. வழுல என்னென்ன வழு வந்திருக்கு, அது எந்த பகுதியை சேர்ந்தது. இப்ப செழியன் வந்தது அப்படின்னா அது திணை வழு. கண்ணகி உண்டான் அப்படின்னா அது பால் வழு. நீ வந்தேன் அப்படின்னு சொன்னா அது இடவழு. நேற்று வருவான் அப்படின்னு சொன்னா அது காலவழு. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்கல் வினாவழு. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் விடைவழு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் மரபு வழு. சோ இதுதான் வழு வழாநிலை. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது? வழு அமைதி. வழு அமைதி ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? இலக்கண முறைப்படி பிழை உடையது அப்படின்னா கூட ஏதேனும் ஒரு காரணத்தினால் இலக்கண ஆசிரியர்களால் பிழை அன்று அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் என்னது? வழு அமைதி. திணை வழு இதுல நமக்கு 5 கொடுத்திருக்காங்க. திணை வழு அமைதி, பால் வழு அமைதி, கால வழு அமைதி, மரபு வழு அமைதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட வழு அமைதி ஒண்ணு. இட வழு அமைதி. இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். என் அம்மை வந்தாள், என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழு அமைதி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி? ஏன்னா உவப்பின் அதாவது மகிழ்ச்சியின் காரணமாக தன் குடும்பத்துல ஒருத்தரா அந்த மாட்டை பார்க்கறதுனால அவங்க என்ன பண்றாங்க? நகிணையாக இருந்தாலும் உயர்திணையாக கொள்ளப்பட்டது. லட்சுமி வந்தாள் அப்படின்னு மாடு என்ன சொல்றாங்க? மாடு வந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. எங்க வீட்டுல இருக்க லட்சுமி இன்னைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு லட்சுமி அப்படிங்கிறது பெயர் அப்படின்னு நினைக்கிறோம், ஒரு பெண் பாலினுடைய பெயர் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அக்னியை கூட அவங்க என்ன பண்றாங்க? பாலினம் வைத்து அழைக்கிறதுனால உவப்பின் காரணமாக தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக அவங்க நினைக்கிறதுனால அது அவங்க பேசுறது தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ உவப்பின் காரணமாக அக்னியை உயர்திணையாக கொள்ளப்பட்டது. அதே அடுத்தது பால் வழு அமைதி. வாடா ராசா வாடா கண்ணா. இது நம்ம யார சொல்லுவோம்? ஆண் பாலை குறிக்கக்கூடியது. ஆனா நம்ம இங்க என்ன சொல்றாங்க? தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது போல. அப்போ ஒரு ஓபின் இங்க என்ன சொன்னாங்க? மகிழ்ச்சியின் காரணமாக தன்னுடைய குழந்தையை ஒரு ஆண் பாலாக இது பண்ணி என்ன பண்றாங்க? அவங்க அழைக்கிறாங்க. அப்போ வாடா ராசா வாடா கண்ணா என்பது ஆண் பாலை குறிக்க வேண்டியது, பெண் பாலை குறிப்பதனால இது மரபு பால் வழு அமைதி அப்படின்னு சொல்றாங்க. அதே அடுத்தது பாத்தீங்கன்னா இட வழு அமைதி. மாறன் அப்படிங்கிறவன் என்ன பண்றான்? தன்னை பற்றி பெண்ணிடம் கூறும் பொழுது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் பேச மாட்டான் அப்படின்னு சொல்றான். இடம் அதாவது இந்த மாறன் தன்மையிலே சொல்றாங்க. புரியுதா? இந்த மாறன் ஒரு நாளும் பொய் பேச மாட்டான் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துல நான் ஒரு நாளும் பொய் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது தன்மைக்குள்ள வந்துடும். ஆனா இந்த மாறன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது படற்கையில வரும் பொழுது அது என்ன உங்களுக்கு? இட வழு அமைதியாக ஏற்றுக்கொள்ளணும். தன்மையை என்ன பண்றாங்க? படற்கையில கொண்டு போறதுனால அது இட வழு அமைதி ஆகும். அதே அடுத்தது கால வழு அமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் அப்படின்னு சொன்னாதான் அது சரியான காலத்தை குறிக்கும். ஏன்னா நாளை அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. அப்ப முற்று பெறக்கூடிய வினையும் எப்படி இருக்கணும்? எதிர்காலத்தை குறிப்பதாக இருக்கணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? வருகிறார் அப்படின்னு சொல்லி நிகழ்காலத்துல கொடுத்திருக்காங்க. குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா இது பிழையா எடுத்துக்கல. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வர்றது கட்டாயம், உறுதித்தன்மை. ஏன்னா குடியரசுத் தலைவர்ங்கும் பொழுது அவங்க
திட்டங்கள் வந்து இருக்கும் இல்லையா? அதனால அவங்க நிச்சயமா அந்த டைம்க்கு வந்துருவாங்க அப்படிங்கிறதுனால தான் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவருடைய வருகையினுடைய உறுதித்தன்மையை எடுத்து சொல்றதுனால தான் இந்த இடத்துல காலம் வந்து நிகழ்காலத்தை வந்து நிகழ்கால வினை கொண்டு முடிக்காம நிகழ்காலத்தை வந்து எதிர்காலத்தை வந்து நிகழ்காலத்தை கொண்டு வந்து முடிக்கிறாங்க. அதாவது நாளை அப்படிங்கிற எதிர்காலத்தை நிகழ்கால வினையை கொண்டு வந்து முடிக்கிறாங்க, வருகிறார் அப்படின்னு சொல்லி. அவரது வருகையின் உறுதித்தன்மையை நோக்கி கால வடிவமைதியாக அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். கடைசியா நம்ம பார்க்க போறது மரபு வடிவமைதி. ஸோ மரபு வடிவமைதி அப்படின்னா கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்காரு. இந்த இது நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேண்டும். இது வந்து டேஷ் வழுவமைதி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மரபு வழுவமைதி, அதாவது குயில் வந்து என்ன பண்ணும், கூவும், அதுதான் மரபு. அப்படி இருக்கும் பொழுது குயில் கத்தும் அப்படின்னு சொன்னது மரபு வழுதான். ஆனாலும் என்ன பண்ணிருக்காரு பாரதியார் வந்து எதுகை மோனைக்காக கத்தும் குயிலோசை அப்படின்னு கொண்டு வந்துட்டாரு. ஸோ கவிதையில் இடம்பெற்றிருக்கிறதுனால இது வந்து மரபு வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்ப நம்ம பார்த்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருதிணை முதல்ல பார்த்தோம், ஐம்பால் பார்த்தோம், மூவிடம் பார்த்தோம். இந்த மூணுத்தையும் பார்த்துட்டு இதுல இருந்து நாம என்ன பண்றோம், வழி இல்லாம எப்படி பேசலாம், தவறு இல்லாம நாம எப்படி பேசணும், சில இடத்துல வந்து நம்ம தவறா பேசிட்டு இருக்கோம், அதை நாம திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் வழு வழாநிலை இந்த ரெண்டு பகுதியை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல வந்து தவறாக இருந்தாலும் அது சரி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால வழு அமைதி அப்படிங்கிற ஒரு பிரிவையும் கொடுத்து அதுல ஒரு 5 பிரிவையும் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பகுதியை வந்து நீங்க நல்லா கவர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வரக்கூடிய வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க, இந்த கற்பவை கற்ற பின்ல வழு அமைதி வகைகளை இனம் கண்டு எழுதுக. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதே மாதிரி அடைப்பு குறிப்புள் உள்ளவாறு மாற்றுக அப்படின்னு சொல்ற இந்த பகுதியும் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி. இதுல இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களை நல்லா பயிற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமா நமக்கு இதுல இருந்து உங்களுக்கு மாற்றுறது எப்படிங்கிறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது இலக்கண பகுதி. எந்த பகுதி பார்த்தோம், 4வது பகுதி. பொதுவான ஒரு இலக்கண பிரிவை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த பொதுவான இலக்கண பிரிவில் வந்து நமக்கு நிச்சயமா குருவினா மற்றும் இலக்கண பயிற்சி வினாக்கள் அதிகமா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நல்லா வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா அந்த வழு வழாநிலை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. வழு அமைதி அப்படிங்கிறதையும் வந்து நல்லா கவர் பண்ணி, இது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உயர்திணை, அக்ரிணை, ஐம்பால், மூவிடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை, அதுல பெயர்கள், வினைகள் எல்லாமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இனி நம்ம வந்து அடுத்த வகுப்புல நாம அடுத்த இயலை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.